நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். இதுவரையும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை ஈரான் எங்க வச்சு தாக்கிட்டு இருக்காங்க? மத்திய கிழக்குல வச்சுதான் தாக்கிட்டு இருக்காங்க. மத்திய கிழக்குல என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல தளங்களாக அமைச்சு இருக்காங்க. அதிகமா பாத்தீங்கன்னா ராணுவ தளம் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அதே மாதிரி எம்பசி வச்சிருப்பாங்க. அது இல்லாட்டினா என்ன பண்றாங்க, அந்த பிசினஸ்ல லிங்கா இருக்காங்க. இந்த மாதிரியான இடத்தெல்லாம் என்ன பண்றாங்க, தாக்கிட்டு இருந்தாங்க. இதுல உளவு மையங்கள், இன்னும் பாத்தீங்கன்னா ரேடார் சிஸ்டங்கள், இதெல்லாம் அடங்குச்சு. அது எல்லாத்தையுமே தாக்குனாங்க ஈரான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெடரல் ஸ்டேட்ஸ் புலனாய்வு மையம் தகவல் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய பெடரல் ஸ்டேட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடத்தை ஈரான் நேரடியாகவோ அல்லது ஈரானுடைய பிராக்சிஸை வச்சோ அமெரிக்காக்குள்ளேயே தாக்குதல் செய்யறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா அல்பேனியாவுடைய கடற்படை இருக்கு பாருங்க, அதுக்கு அப்பால் இருந்து தாக்குதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புலனாய்வு துறை தான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப அமெரிக்காக்குள்ள ஒரு பெரும் பரபரப்பு வந்துருச்சு. ஏன்னா அமெரிக்காக்குள்ளேயே தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்த அடிப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு, இப்ப யோசனை வந்திருக்கு. அமெரிக்காக்குள்ள எல்லாம் இதுவரையும் போரே வந்ததில்லை. அமெரிக்கா மக்கள் எல்லாம் போரை தாங்கி கொள்ளக்கூடிய மக்களும் கிடையாது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொகுசாதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அமெரிக்காக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தாவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட இவங்க சமாளிக்க மாட்டாங்க. அதுல இருக்கும்போது போரெல்லாம் நடத்தினா ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது ஈரான்ல வராது, முதல்ல அமெரிக்காக்குள்ளேயே வந்துரும்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா மக்கள்லாம் அதுக்கு மேல தாங்க மாட்டாங்க, கொந்தளிச்சிருவாங்க. ஏற்கனவே அமெரிக்கா மக்கள் பாத்தீங்கன்னா காட்டு தீ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுமையான வெள்ளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பனினா பாத்தீங்கன்னா 7 அடிக்கு பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டியே சேர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அவங்க இந்த காலநிலை காரணமாக நிறைய பாதிக்கப்பட்டாங்க. நெருப்பு, தண்ணி, அதுக்கப்புறம் ஐஸ்ன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போரின் காரணமாக நேரடியாகவும் தாக்குதல் வரும் அப்படின்றதுக்கு பிறகு மக்கள் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இப்பதான்டா கொஞ்சம் அமைதியா இருந்தோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை எதையாவது ஒண்ணு நம்மளுடைய நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கவலைப்பட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காங்க நிலைமை, எந்த கிளைமேட் ப்ராப்ளமும் இல்லை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஈரான் வேற அடிச்சாங்கன்னா அமெரிக்காவுடைய நிலைமையும் ட்ரம்புடைய ஆட்சியும் ரொம்ப மோசமா போகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பாத்தீங்கன்னா புலனாய்வு துறையே சொல்லியிருக்கறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அல்பேனியாவுடைய அங்க இருக்கக்கூடிய கடற்படைக்கு எல்லாம் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க மேல தாக்குதல் வர்றதுக்கு இருக்கு, அதனால அதை கண்காணிச்சுட்டே இருங்க, அதை திருப்பி அடிங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன தாக்குதல் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அடியை கொடுத்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சிம்பத் அலுவலகத்தின் மீதே தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த சிம்பத் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா உள்நாட்டுடைய உளவுத்துறை தான். உளவுத்துறையுடைய வேலையே என்னன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சு முன்கூட்டியே சொல்லணும். ஆனா இவங்களே அடி வாங்குறதே தெரியாமதான் அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கினதுக்கு பிறகுதான் நம்மளுடைய உளவுத்துறை அடி வாங்கியிருக்குன்னு இவங்களுக்கே தெரியுதுன்னா இவங்களை நம்பி அந்த உளவுத்துறை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மொசாட்டை வச்சுட்டு என்ன பண்றாங்க, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தகவலை திரட்டுறாங்க. இந்த சிம்பத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய தகவலை திரட்டுறாங்க. காசாவுடைய போர் வந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொசாடு ஒழுங்கா வேலை செய்யல, இந்த சிம்பத்தும் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நெத்தனியாக பிளேம் பண்ணாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நெத்தனியாகு தான் என்ன பண்ணிட்டாரு, நாங்க சொன்னோம் சில விஷயங்களை, அப்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாரு, அப்படிலாம் இவங்க போர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப இவங்க இவங்களையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, குறை சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதவியெல்லாம் என்ன பண்ணாரு, நெத்தனியாக பார்த்துட்டு சிலரை மாத்தி விட்டாரு. ஏன்னா இவங்க நமக்கு எதிராக பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு மாத்தி எல்லாம் விட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப பார்த்தா உள்நாட்டுடைய இந்த சிம்பத்துடைய அலுவலகத்தின் மீதே ஈரான் தாக்குதல் நடத்திருக்காங்க. நல்ல ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா இலக்குகளை மட்டும்தான் அவங்க அடிக்கிறாங்கன்னே சொல்லணும். டெய்லியும் தாக்குதலே வர்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தாக்குதல் தான். இதுவரையும் இஸ்ரேல் 7500 தாக்குதலை நடத்திட்டாலும் இவங்க எவ்வளவு தாக்குதல் நடத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதை விட கம்மியா தான் பண்றாங்க. ஒரு நாளைக்கே 50-100 தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. 50 தான் சொல்லணும், 100 கூட பண்றது இல்ல. அன்னைக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் 500-300 அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க தாக்குதல். ஆனா இப்ப ரொம்பவே கம்மியா பண்றாங்க. இந்த கம்மியா பண்ணாலும் பாத்தீங்கன்னா இலக்குகள் ஒரு துல்லியமான இலக்குகள். இந்த ரேடார் சிஸ்டம், சேட்டலைட், தாட் சிஸ்டம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டமா குறி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஐஃபா துறைமுகம், அந்த மாதிரி துறைமுகங்கள் எல்லாம் குறி வச்சாங்க. அப்புறம் பென்குரின் விமான நிலையம், அதுக்கப்புறம் ராமட் டேவிட் விமான நிலையம், இந்த மாதிரி விமான நிலையங்களையா குறி வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிம்பத்துடைய அலுவலகத்தை குறி வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாக்கணும், முக்கியமா ஆர்மி சம்பந்தமாக இருக்கிறத தாக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துதான் ஈரான் இந்த மாதிரி காய் நகர்த்தல்களை பண்ணிட்டு இருக்காங்க.
அதே சமயத்துல இந்த தரைவழி தாக்குதலை பத்தி நிறைய வந்து செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு முதல்ல, அதாவது குர்துகளை அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குர்துகள் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு அமெரிக்கா வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல குர்துகளை நாங்க கொண்டு வந்து உள்ள விடுற மாதிரி இல்ல, அவங்க எங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரச்சனையில சிக்க வைக்க விரும்பல அப்படின்றாங்க. அதே சமயத்துல அதை வந்து ஷேக் அராச்சி அவர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குர்துகளே நீங்க வந்து அமெரிக்காவை ட்ரம்ப்பை நம்பாதீங்க அப்படின்னு இருக்காங்க. எதுக்காக இவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, குர்துகளுடைய வரலாறு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இப்ப இருக்கக்கூடிய குர்துகள் இருக்காங்கல்ல, இப்ப ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஜூலானிக்கும் அந்த குர்துகளுக்கும். அப்ப அந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, குர்துகள் மக்களையே வந்து ஆயிரக்கணக்கான பேரை வந்து அழிச்சாங்க. அது எப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயேதான், அவ்வளவுதான். அவ்வளவு சின்ன டைம்லயே இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலன்னா, அமெரிக்கா வந்து அந்த குர்துகளுக்கு வந்து சப்போர்ட்டா நிக்கல. ஏன்னா அமெரிக்கா தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குர்துகள்கிட்ட இருந்து நிறைய லாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எண்ணெய் கிணறுகள் வச்சிருக்காங்க, அவங்களை தூண்டி விடுறதே அமெரிக்கா தான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆதரவுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கொடுக்காம அமெரிக்கா கையை கழுவி விட்டாங்க. அதுலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. இதுதான் இப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து பிடிச்சாங்களே இந்த ஜூலானி, அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியை வந்து பிடிக்கிறப்ப அந்த குர்திகள் தான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த குர்துகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி சப்போர்ட் பண்ணாதனால, ஜூலானி வந்து ஆட்சியை பிடிச்சனால அந்த குர்துகளுக்கு மறுபடியும் வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு பார்க்கும் போதெல்லாம் எல்லா வரலாற்றுலயுமே குர்துகளை வச்சுதான் சாதிச்சிருக்காங்க அமெரிக்கா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை வந்து பிடிச்சதே வந்து இந்த குர்துகள் தான், அவங்கள வச்சுதான் சாதிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் என்ன பண்ணாருன்னா, அவருடைய இளமை காலத்துக்கு பின்னாடி இவங்களெல்லாம் வந்து வச்சு செஞ்சிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குர்துகள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப குர்துகளை வைத்து வந்து அண்டை நாடுகள்கிட்ட வந்து பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா பல தடவை பண்ணிருக்காங்க. கடைசி நேரத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு போனதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அந்த சமயத்துல இருந்த சதாம் ஹுசேன் அவர்கள் வந்து குர்துகள் நிறைய பேர்த்த வந்து அழிச்சாங்க. காரணம் வந்து குர்துகள் அமெரிக்காவுடைய பேச்சு கேட்டு நிறைய வேலையை செஞ்சுட்டாங்க. இந்த உளவு வேலையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, திருட்டுத்தனமா கொடுத்துட்டாங்க. அப்படிங்கறதுனால அவரே ஈராக்குடைய வந்து அதிபராக இருந்தனால அவர் என்ன பண்ணாரு, இவர்களுக்கு வந்து தண்டனை தான் கொடுத்தாரு. நிறைய பேர்த்த வந்து என்ன பண்ணாங்க, வேணும்னே வந்து சுட்டு தள்ளினாங்க. அதுவும் ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு தான். அப்படி பார்க்கும்போது வரலாறு முழுவதும் குர்துகள் வந்து அமெரிக்காவுக்காகவே வந்திருக்காங்க. குர்துகளுக்கு ஒண்ணுன்னா அமெரிக்கா எட்டி கூட பாக்குறது இல்ல அப்படிங்கறத நினைவுபடுத்திருக்காங்க. இத்தனை துரோகத்துக்கு பின்னாடி இவங்க வந்து இந்த தடவை இறங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.